டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் முக்கிய விருந்தினராக தமிழகத்தைச் சேர்ந்த பழங்குடியினர் தம்பதியினர் பங்கேற்கின்றனர். விஐபி விருந்தினர்களாக குடியரசு தின விழாவில் பங்கேற்க போகும் இந்த தம்பதியினர் என்ன சாதனை செய்திருக்கிறார்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கோவை மாவட்டம் ஆனைமலை குன்று மலைத்தொடரில் உள்ள கல்லார்குடி பகுதியில் பல தலைமுறைகளாக காடரின மக்கள் வசித்து வந்தனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிலச்சரிவில் கல்லார்குடி கிராமம் சிதிலமடைந்தது. இதையடுத்து அருகில் உள்ள தெப்பக்குளம் மேடு பகுதியில் குடியேறிய மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதையடுத்து ராஜலட்சுமி தன் மக்களை ஒன்று திரட்டி நடைப்பயணம், உண்ணாவிரதம் உள்ளிட்ட போராட்டங்களை அறவழியில் நடத்தினார். இதன் எதிரொலியாக காடரின மக்களுக்கு தெப்பக்குளம் மேடு பகுதியில் நிலம் ஒதுக்கப்பட்டு அதற்கான உரிமையும் வழங்கப்பட்டது. இதன் மூலம் தனது கிராமத்தை இந்தியாவின் சிறந்த முன்மாதிரி கிராமமாக மாற்றியுள்ளார். நாங்க இருக்கிறதுக்கு எங்கள் மக்கள் வாழ்வாதாரத்துக்கும் குடியிருக்கிறதுக்கு 12 ஏக்கராவில் இடமும் கொடுத்து எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 1 செண்டு அப்படின்னு அளந்து கொடுத்து எங்களுக்கு அதுக்கான உரிமத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த உரிமத்தையும் எங்களுக்கு அந்த இடத்தையும் கொடுத்து உரிமமும் கொடுத்துருக்கிற தமிழக அரசுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ எங்களை டெல்லிக்கு வர சொல்லி அழைப்பு கொடுத்திருக்கிற ஜனாதிபதி அம்மாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இவரது செயலுக்கு பக்கபலமாக இருந்து செயலாற்றியவர் அவரது கணவர் ஜெயபால். இவர்களின் செயலை பாராட்டும் விதமாக இருவரும் இந்த ஆண்டு டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் நடக்கும் குடியரசு தின விழாவில் விவிஐபிக்களாக கலந்து கொள்கின்றனர். வெளியில வீடு எஸ்டேட்ல வீடு வாங்கி தர அப்படின்ட்டு 25 குடும்பத்துக்கு 6 வீடு கொடுத்துருக்குறாங்க. அந்த வீட்டில் இருந்து நாங்கள் கடைசியில் அறவழி போராட்டம் செஞ்சு இந்த தெப்பக்குளம் மேடு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அது கிடைக்கும் போது 25 குடும்பமும் நாங்கள் இப்போ நல்லாவே இருக்கிறோம். ஆனால் இப்போ என் பேத்தி டெல்லி போகிறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று மத்திய அரசின் பழங்குடியின நலத்துறை அமைச்சகத்தில் இருந்து குடியரசு தின விழாவில் பங்கேற்க ராஜலட்சுமி தம்பதிக்கு அழைப்பு வந்துள்ளது. இவர்கள் குடியரசுத் தலைவர் தலைமையில் நடக்கும் அணிவகுப்பு விழாவில் கலந்து கொள்கின்றனர். அதன்பின் குடியரசுத் தலைவர் வழங்கும் விருந்திலும் கலந்து கொள்கின்றனர். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நில உரிமைக்காக போராடிய பழங்குடி தம்பதியினர் 75வது குடியரசு தின விழாவில் கலந்து கொள்வது அறவழி போராட்டத்திற்கான வெற்றி என பழங்குடி கிராமமே கொண்டாடி வருகிறது.